ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பொறுமையை பற்றி பேசுவோம். பொறுமைங்கிறது ஒரு பேஷன்ஸ். இட் இஸ் தட் நம்ம வந்து ரஷ் பண்ணாமல் இருக்கிறத பற்றி தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவும் இருக்கட்டும். உங்களோட ஸ்டடீஸாக இருக்கும், உங்களோட ஒர்க்காக இருக்கலாம், உங்களோட ஹாபீஸ், ஒரு உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எதுவும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. யூ வாண்ட் டு பில்ட் சம்திங், யூ ஆர் கோயிங் டு க்ரியேட் சம்திங். ஸோ எப்போவுமே அது வந்து ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு ஷார்ட்கட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது வந்து இம்மீடியட்லி நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் வர மாதிரி இருந்தாலுமே இது நிலைக்காது. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் சம்திங் வர்த்வைல் அதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு வர்த்வைல் இருக்கிற என்னமாக இருந்தாலும் சரி, அது உங்களோட ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்டில் போட்டு நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ணிக்கிட்டோம், மசில் காமிச்சிட்டோன்னு ஒரு லாங் டேர்மில் அது ஹெல்த் இஷ்யூஸ் தானே கொண்டு வரப்போகுது. ஸோ ஓவர் டைம் எடுத்து லாங் டைம் எடுத்து ப்ராப்பராக அது செய்ய வேண்டிய வழியில் முறையில் செய்கிறது தான் வந்து மீனிங்ஃபுல். இதே தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பார்த்த உடனே ஒருத்தரோட ஒரு லைஃப் டைம் பாண்டு க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஓவர் டைம் வித் எக்ஸ்பீரியன்ஸஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சேர்த்து தானே ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகும். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே அப்படி தானே. அதே மாதிரி உங்களோட ஒரு ஹாபி ஏதோ ஒன்று நீங்கள் சீரியஸாக பர்சியூ பண்ண விரும்புகிறீங்கன்னா, நீங்கள் அதுக்காக எவ்வளோ டைம் உங்களோட ஆர்ட்டுக்கோ வாட் எவர் இட் இஸ் அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தானே ரிசல்ட் வரும். டக்குன்னு ஒரு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களை வச்சு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடச்சதில் பிரயோஜனம் இல்லைல்ல, உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் இருந்து தானே வரும். ஸோ இந்த பேஷன்ஸ் தேவை. ஒரு சில டைம் நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எந்த ப்ரோக்ரெஸுமே தெரியாமல் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளே அந்த ப்ரோக்ரெஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு சில டைம் நம்ம முயற்சிக்கிறோம், ஆனால் வந்து டெய்லி நமக்கு அந்த சாலிடாக அதை மெயின்டைன் பண்ண முடியல, பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம், திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்படின்னு ஒரு ஜிக்ஸா மாதிரி கொஞ்சம் முன்னாடி போகிறோம், கொஞ்சம் பின்னாடி வரும். ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக விட்டு கொடுக்காத வரைக்கும் ப்ரோக்ரெஸ்ஸுங்கிறது வரதான் செய்யும். கொஞ்சமாவது நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆக முடியும். ஸோ அந்த பேஷன்ஸ் வேணும். டக்குன்னு ரிசல்ட்டு காணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதுக்கு பில்ட் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், அது நிலைக்காது. ஸோ ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான ஒர்க்குமே வந்து ரொம்ப நாள் தான் எடுக்கணும். எல்லா மீனிங்ஃபுல் திங்ஸ் இன் லைஃப் வில் டேக் டைம். அண்ட் அந்த ஒரு பெரிய ஃபவுண்டேஷனில் இருந்து தான் நமக்கு எதுவுமே உருவாக்க முடியும். ஸோ ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆக தானே செய்யும். அது உங்களோட ஹெல்த்துக்காக இருந்தாலும் ஸ்டடீஸுக்காக இருந்தாலும் யூ பில்ட் இட், டேக் யூர் டைம் அண்ட் பில்ட் இட். அப்படி நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து வர்த்வைல் தான். அது ரொம்ப 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 வர்த்வைல். அந்த எஃபர்ட் தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அப்போல்லாம் நம்ம ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப டிசப்பாயிண்டடாக போயிடும். ஏன்னா ப்ரோக்ரஸ் எல்லாம் அப்புறமா தான் தெரியாது, தானாகவே வந்துடும். அது மேலே நம்ம ரொம்ப பெரிய இது வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது தானாகவே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் நம்ம கொடுக்குற எஃபர்ட் அதை ட்ராக் பண்ணி அதில் ஆர்வமாக இருந்து எவ்வளோ இன்றைக்கி நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன், நாளைக்கு இதை விட 1% அதிகமாக எஃபர்ட் எடுப்பேன் அப்படின்னு நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் வர தான் செய்யும். அப்போ பேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஒரு செட்பேக் வந்த உடனே விட்டுட்டு போகக்கூடாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான உடனே விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம எதிர்பாராத ஒரு சில ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஒரு சேலஞ்சஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓட்டுறக்கூடாது. நம்ம கூடவே இருந்து அதை வளர்த்தும் போது தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில் ஒரு டேலண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து இட் வில் பிகம் சம்திங் வர்த்வைல். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எது வந்து முக்கியமோ அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருங்க. டூ சம்திங். அது வளர்றதோ வளரலையோ, அதுக்கு ரிசல்ட் வர்றதோ வரலையோ, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலையோ அதெல்லாம் செகண்டரி தான். பட் யூ டேக் த எஃபர்ட். இப்போ உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க, உங்களோட எமோஷ்னல் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கோ, ஒரு எமோஷ்னலி டு பிகம் பெட்டர், மென்டலி அட் பீஸ் இருக்கிறது அதுதானே முக்கியம். அந்த நிம்மதிக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு சில டைம் அது கரெக்டாக கிடைக்கலன்னா பரவாயில்ல, as long as you're trying. எஃபர்ட் தான் முக்கியம். உடனே அதை விட்டுடக்கூடாது. கொஞ்சமாவது we will reach that. எந்த ஒரு படிக்காவும் சரி, நமக்கு முன்னாடி இருக்கிற ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அது மட்டும் பார்த்து அது மட்டும் செய்யணும்.
அது செஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த ஸ்டெப்பு நம்மளால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்யணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சக்ஸஸ்ங்கிறது வந்து சேர்ந்து தான் ஆகணும். ப்ரோக்ரஸ்ங்கிறது நமக்கு கிடச்சி தான் ஆகணும். அதில் வேறு வழியே இல்லை. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். அது வந்து சேர்ந்து தான் ஆகும். அப்போது வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டெப் அஹெட் ஆஃப் அஸ். ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டாம். ப்ரோக்ரஸ் ரொம்ப 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 கவனிக்க வேண்டாம். பேஷண்ட்டாக இருந்து நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பை பார்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் டைம் ஆகணும். லைக் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையுமே பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து ஓவர் நைட்டு சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? மேபி அவங்க டேலண்ட் ஓவர் நைட் டிஸ்கவர் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த டேலண்ட் கிடைக்கிறதுக்கு அவங்க எத்தனைமோ வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கு நம்ம பார்க்கல, அவங்களோட சக்ஸஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எடுத்த எஃபர்ட், அவங்களுக்கு வந்த கஷ்டங்கள், அவங்களுக்கு எத்தனை தடவை ஃபெயில் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. எல்லாருமே வந்து இவர் ஒரு அச்சீவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாரு. அவர் எப்படி அச்சீவர் ஆகிட்டார்? பிறந்து விழுந்தப்பதே அச்சீவராக இருந்தார் இல்லைல்ல. அவர் கஷ்டப்பட்டு அவருக்கு நிறைய தோல்விகள் அடைந்து அவங்களுக்கு முயற்சிச்சதுலேருந்து ஃபெயிலியர் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு தகுதி இருக்கிறதுமே கிடைக்காம போச்சு. அவருக்கு அன்ஃபேரான விஷயங்கள் நடந்துக்கிட்டு ரொம்ப மனசு வலிச்சுக்கிட்டு இருந்தும் முயற்சி எடுத்து தான் அவங்க அச்சீவராக இருக்காங்க. ஸோ திஸ் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து இது ஒரு ஃபேக்டர் ஆஃப் அவர் மென்டல் ரெசிலியன்ஸ் தான். நம்ம எவ்வளோ இன்னும் முயற்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமோ, நம்ம எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கோமோ, ஹாவ் தட் ஃபெய்த். எல்லாம் சரியாக வந்துடுங்கிற ஃபெய்த், அந்த ஆப்டிமிசம் உங்களுக்கு இருந்தாங்கன்னா உலகமே உங்கள் கூட இருக்கும். உலகத்துக்கே உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யும். இஃப் யூ ஹாவ் தட் ஃபேஸ் இன் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை நம்புறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உலகமும் உங்கள் கூட தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். அண்ட் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் அஸ் க்ரோ ஆல்சோ ஆஸ் எ பர்சன். நம்மளுக்கு அந்த இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது தான் வி க்ரோ. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, நம்மளுக்கு கிரேஸ், நம்மளுக்கு விஷயங்களை ஒரு ஃபோர்ட்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காமாக எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஃபோர்ட்டிடியூட், இதெல்லாம் வந்து இட் வில் க்ரோ தட் கேரக்டர். நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது இந்த கஷ்டத்துலேருந்து தான் வரும். அட்வர்சிட்டியிலேருந்து கேரக்டர் வந்துடும். நம்ம ரொம்ப 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 எல்லாமே சாஃப்டாக இருந்தால் கேரக்டர் எங்கேருந்து வர முடியும்? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அட்வர்சிட்டி தாங்க போகையில் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த ஃபார்ட்டிடியூடும் அந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் தட். நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த விஷயம் மட்டும் இல்லை, வி ஆர் ஆல்சோ லேர்னிங் அண்ட் க்ரோயிங். அதுக்கு போகிற அந்த பாத்திலே வி ஆர் பிகமிங் அ பெட்டர் பர்சன். அதுக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ் வேல்யூ உண்டு. நம்ம நினைக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் ஒரு இந்த ஒரு எக்ஸாம் ஒரு இந்த ஒரு வேலை ஒரு இந்த ஒரு அமௌண்ட்டு மணி ஒரு இந்த ஹெல்த், இது மட்டும் இல்லை. த பாத் தட் வி டேக், த சேஞ்சஸ் தட் கம் இன்சைட் அஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாத். நம்ம இந்த முயற்சினால் நம்மளும் வந்து இன்னொரு பெட்டர் பர்சன் ஆகிறோம். அது ஹேஸ் லைக் ஹியூஜ் வேல்யூ, இம்மென்ஸ் வேல்யூ. அதுக்கு நமக்கு ஒரு இந்த அமௌண்ட்டு தான் இதோட வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது நம்ம வந்து மிக 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 முக்கியமாக நினைக்கணும். அந்த வேல்யூ அதுக்கு இருக்கிறது வரைக்கும் நம்ம அது கிடைக்கிறதுக்கும் கூட சேர்த்து தான் முயற்சி எடுக்கணும். ஸோ வாட் எவர் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் ப்ளஸ் த ஜேர்னி அண்ட் த சேலஞ்சஸ் வி ஃபேஸ், நம்ம அதை தாங்கிட்டு திருப்பியும் முன்னாடி போயிட்டே இருக்கிறது. கொஞ்சம் செட்பேக் வரும், நம்ம கொஞ்சம் ஃபெயில் ஆகும், ஒரு சில மிஸ்டேக்கு நம்மக்கிட்ட நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே எல்லாம் தெரியாது இல்லைங்களா? கொஞ்சம் மிஸ்டேக் நடக்கும். கொஞ்சம் நல்லதாக கரெக்டாக இப்படி தான் பண்ணணும்னு நமக்கு தெரியும், ஆனால் அது பண்ணாமல் வேறு சிலது பண்ணியிருப்பாங்க. அப்படி எல்லாம் இருந்தாலும் திருப்பியும் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நியூ டே நான் திருப்பியும் முயற்சிக்கிறேங்கிற அந்த ஒரு ரெசிலியன்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பில்ட் யுவர் செல்ஃப் அப் லைக் தட் பிரிக் பை பிரிக்கா, தெர் இஸ் நத்திங் லைக் இட். நோபடி கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ. ஒருத்தரால் உங்களை டச் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபயரில் வந்தவரை இருக்கும். உங்களை யார் தான் வந்து தொடுவாங்க? யாராலையும் தொட முடியாது. எது தான் நடந்தாலும் நீங்கள் பார்த்துப்பீங்க. நாளைக்கு இன்னொரு சேலஞ்ச் வந்தால் நீங்கள் அதையும் தாண்டி போயிடுவீங்க. அப்போது தேட் இஸ் வாட் வி ஆர் லேர்னிங். ஸோ எது உங்களுக்கு வர்த்வைல்னு நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேஷன்ஸாக, கொஞ்சம் எஃபர்ட் எல்லாம் வேணும். அது எடுக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கணும். அண்ட் ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ரிசல்ட் 100% வந்துவிடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ சின்சியராக முயற்சி எடுங்க, பொறுமையாக உங்கள் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.